ஸ்டோரி டைம் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த வீடியோல தி அன்டேம்ட் எபிசோட் 18ல என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போறோம். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம இப்பவே பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த எபிசோடுகளை அடுத்தடுத்த அப்டேட்ல தொடர்ந்து பார்க்க போறோம். ஸோ மிஸ் பண்ணாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இனிமே ஒவ்வொரு எபிசோட் முடிஞ்சதும் அந்த எபிசோட் பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறதையும் ஒரு சின்னதா பார்க்க போறோம். அதனால கண்டிப்பா எபிசோட் முடிகிற வரைய ஃபுல் வீடியோவையும் வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ நேரா எபிசோட்குள்ள போயிடலாம். 17th எப்போ முடிஞ்சது? 50% சக்சஸ் ரேட் தான் இருக்கு அப்படின்னு வென்சிங் சொன்னதும் பரவாயில்ல 50% இருக்கே அது போதும் வெய்யூஷன் சொல்றான். அதுல இருந்து தான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. வென்னிங்க்கு எதுவுமே புரியாம அப்ப ஜியாங்செங் மறுபடியும் பழைய மாதிரி ஆயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். வெய்யூஷன் சோகமும் சந்தோஷமும் கலந்த ஒரு சிரிப்பையே கொடுக்குறான். இந்த சீன் இதோட முடியுது. அடுத்து மலைப்பகுதியில கோழியை சாப்பாட்டுக்காக பிடிக்கிறதுக்காக வெய்யூஷன் அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு கோழியை பிடிச்சதுமே அங்க ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் அவனுக்கு இருக்கு. என்னன்னு போய் தேடி பார்த்தா அங்க ஒருத்தர் கருப்பு ட்ரெஸ் போட்டு மயங்கர நிலைமையில கண்ணெல்லாம் கட்டி கிடக்குறாரு. எழுப்பி பார்த்தா கண்ணுல ஒரு ரத்தமா ஊத்தி கிடக்கு. ரொம்பவே கண்கள் காயப்பட்ட நிலைமையில இருக்கு. யாரு அப்படின்னு பார்த்தா இது சோங்லாங் தான், வேற யாருமே இல்ல. சோங்லாங் யாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், வேற பேர்ல. யாருன்னா சூயங்க 2 பேர் புடிச்சு கொடுத்தாங்க இல்லையா, ஒருத்தர் வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஒருத்தர், கருப்பு ட்ரெஸ் போட்ட ஒருத்தர். அதுல இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டது தான் சோங்லாங். சோங்லாங்குக்கு சீச்சன் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. எங்க லாவாங்ஜியோட அண்ணனோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு இன்னொரு பேரான சோங்லாங் அப்படிங்கிற பேர்லயே பார்க்கலாம். யாரோ நினைச்சு பார்த்துட்டு சோங்லாங் அப்படின்னு தெரிஞ்சதுமே வெய்யூஷன் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறான். உடனே வந்துட்டு வென்சிங்கோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வைக்கிறான். அப்போ யாங்லியும் அவங்க சூப் எடுத்துட்டு குடுக்கறதுக்காக வரா. அப்போ வென்சிங்க கிட்ட வெய்யூஷன் கேட்கிறான், என்ன ஆச்சு, கண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வென்சிங் ஏதோ சொல்ல வரா. ஆனா வந்துட்டு அதை சொல்லாம மறைச்சிட்டு ஓகே நல்லதா இருக்காரு, சீக்கிரமா சரியாயிடும் அப்படிங்கறதோட முடிச்சுக்கிறா. வெய்யூஷன் அந்த சூப்பை சோங்லாங் கிட்ட கொடுக்குறான். சோங்லாங் வெய்யூஷன் நான் உங்களை பாப்பேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். வெய்யூஷன் சொல்றான், என்கிட்டயே உங்களை பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு. நீங்க இந்த ஊருக்கு எப்படி வந்தீங்க, கண்ணில் எப்படி உங்களுக்கு இவ்வளவு காயம் ஏற்பட்டுச்சு, யாருக்கு இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு கேட்கிறான். இதை கேட்ட சோங்லாங் நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் வந்து உங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு போனேன் இல்லையா, நானும் என் ஃப்ரெண்டு சிங்சானும் பிரிஞ்சு போனோம். அப்போ பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நாங்கள் பல நாடுகளுக்கெல்லாம் போனோம். அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க மாஸ்டருக்கு பிறந்த நாள் அப்படிங்கறதால நான் மட்டும் மாஸ்டருக்கு வாழ்த்து சொல்றதுக்காக அவருடைய அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன். அப்படி வந்து அங்க பார்க்கும்போது ஏதோ ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. கதவை திறந்து உள்ள போனா செத்த பிணங்களா இருக்கு. எல்லாமே எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செத்து போய் பிணங்களா இருந்தாங்க. மாஸ்டர் காணமேன் ஓடி ஓடி தேடினேன். அங்க மாஸ்டர் படுத்திருந்தாரு, குத்து உயிரும் கொலை உயிருமா இருந்தாரு. திருப்பி மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவன் கிட்ட நீ கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொன்னாருன்னு சொல்றான். உடனே வென்னிங் யார்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொன்னாருன்னு கேட்க அந்த இடத்துல திருப்பி சோங்லாங் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட கதையில மாஸ்டர் புடிச்சு சோங்லாங் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. ஓட்டு மேல ஏறி ஒருத்தன் பறந்து வரான். அது வேற யாரும் இல்ல, நம்மளோட மெயின் வில்லன் சூயங் தான். சூயங் பறந்து வரது மட்டும் இல்லாம ஒரு மந்திர பொடிய சோங்லாங்கோட கண்ணுல தூவிடுறான். அந்த பட்டத்துமே பயங்கரமா கத்துற சோங்லாங்குக்கு கண்ணுல இருந்து ரத்தமா கொட்டுது. இத போய் உன் ஃப்ரெண்டு சிங்சானுக்கு பரிசா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சூயங் கிளம்பி போயிடுறான். சிங்சான் அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தாலே அவன் இவனோட ஃப்ரெண்டு, அவனுக்கு பரிசா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இவனை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாஸ்டரை கடந்த 10 நாட்களா கொடுமைப்படுத்தி அத்தனை பேரையும் கொண்டிருக்கான் சூயங். அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அடுத்து என்ன ஆச்சுன்னு எனக்கு சரியா தெரியல, நான் அரை மயக்கத்திலேயே இருந்தேன். அந்த நேரத்துல நான் சிங்சனை பார்த்தேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சிங்சன்னா என்னோட ஃப்ரெண்டு. சிங்சன் வந்து அவனோட மாஸ்டர் போஷன் சங்கரன் இருக்காங்க இல்லையா, வெய்யூஷன் அம்மாவோட மாஸ்டர் தான் சிங்சனோட மாஸ்டரும். அவங்க கிட்ட கூட்டிட்டு போறதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு சோங்லாங் சொல்றான். போஷன் சங்கரன் பல நூற்றாண்டுகளா உயிரோட இருக்கிற சக்தி வாய்ந்த கல்டிவேட்டர். அவங்களால நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். அதனால ஃப்ரெண்டோட கண்ணையும் திருப்பி கொண்டு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிங்சன் வந்து என்ன கூட்டிட்டு போனா அப்படின்னு சோங்லாங் சொல்றான். போஷன் சங்கரன் பேரை கேட்டதுமே வென்னிங் ஷாக் ஆகுறான். போஷன் சங்கரனா, செத்து போனவங்களை கூட அவங்க உயிரோட கூட்டிட்டு வருவாங்களே அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்றான் சோங்லாங். அப்புறம் என்னாச்சு, நீங்க எப்படி இங்க வந்து தனியா இருக்கீங்கன்னு கேட்க, அது எனக்கு தெரியாது, நான் மயங்கி விழுந்துட்டேன், எந்திரிச்சு பார்க்கும்போது நான் வெய்யூஷனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றான் சோங்லாங். அப்ப போஷன் சங்கரன் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு இப்ப தெரியாதா அப்படின்னு வேகமா வென்சிங் கேட்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். உடனே இதை கேட்டுட்டு மத்த எல்லாரும் சோகமாக வெய்யூஷன் டக்குன்னு ஏதோ பிளான் பண்ணிட்டு, எனக்கு தெரியும், அவங்க என்னோட கிராண்ட் மாஸ்டர், அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறான் வெய்யூஷன். உடனே யாங்லி என்னது உனக்கு தெரியுமா அப்படின்னு சந்தோஷமா கேட்கிறா. ஆமாக்கா, எனக்கு போஷன் சங்கரன் எங்க இருக்காங்கன்னு தெரியும், அதனால ஜியாங்செங்குக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு, நீ கவலையே படாத, கண்டிப்பா ஜியாங்செங் பழைய மாதிரி ஆயிடுவான் அப்படின்னு சொல்ல உடனே பயங்கரமா சந்தோஷப்படுறா யாங்லி. அடுத்து ஜியாங்செங் இருக்கிற ரூமுக்கு வெய்யூஷன் சாப்பாடோட போறான். போய் அவன் தலையில அந்த ஊசியெல்லாம் எடுத்து விட்டுறான். மயக்கத்திலே இருக்கான் இல்லையா, அதெல்லாம் எடுத்து விட்டு பக்கத்துல போய் உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடறான். என்ன நீ எந்திரிச்சிட்டா ஒழுங்கா சாப்பிடவா அப்படின்னு கேட்க, இனிமே நான் இது சாப்பிட்டு என்ன ஆக போகுது, உயிரோட இருந்து என்ன, செத்து போனா கூட பரவாயில்ல, பேயா போயாவது பழி வாங்க முடியும், உயிரோட இருந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு கண்டபடியும் பேச,
இப்போ நீ வந்து சாப்பிடல அப்படின்னா உனக்கு சக்தி கிடைக்காது, உடம்புல சக்தி இல்லாம கோல்டன் கோரை எப்படி நீ திருப்பி வாங்கிக்குவ அப்படின்னு கேட்கிறான் வெய்யூஷியன். இது கேட்டதுமே அதிர்ச்சியா என்னது கோல்டன் கோர் திருப்பி எனக்கு வருமா அப்படின்னு வேகமா எந்திரிக்கிறான் ஜியாங் செங். உடனே வெய்யூஷியன் நீ சந்தேகமே பட வேணாம், கோல்டன் கோர் கண்டிப்பா உனக்கு திருப்பி வரப்போகுது. ஏன்னா போஷன் சங்கரன் இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், ஏன் முடிஞ்சா அவனை கூட்டிட்டு கூட போவேன் அப்படின்னு சொல்றான் அவன். அவங்களால செத்து போனவங்களே மீண்டும் கொண்டு வர முடியும், ஒரு கோல்டன் கோர் அவங்களுக்கு சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்ல வேகமா நகர்ந்து வரான் ஜியாங் செங். எங்க இருக்காங்க, என்ன கூட்டிட்டு போ, என்ன இப்படி சொல்ற அப்படின்னு கேட்க, நீ முதல்ல சாப்பிட்டு, சாப்பிட்டா நான் அவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். வேக வேகமா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான் ஜியாங் செங். எப்போ போறது அப்படின்னு கேட்க, இன்னும் கொஞ்ச நாள்ல போலான்னு, இன்னைக்கே போலாம் அப்படின்னு சொல்றான் ஜியாங் செங். இன்னைக்கே போக முடியாது, நிறைய ரூல்ஸ் இருக்கு, அதெல்லாம் உனக்கு சொல்லி தரணும், அதுவும் இல்லாம இந்த ரகசியமா நம்ம வேற போகணும், யார்கிட்டயுமே தெரியக்கூடாது, அக்காக்கு கூட நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா அப்புறம் அக்கா நம்ம கூட வருவேனாங்க, அவங்களுக்கு ஆபத்து, அதனால நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, நம்ம 2 பேருக்கு மட்டுமே ரகசியம் அப்படின்னு சொல்றான். நீ ஒண்ணு கவலைப்படாத, போஷன் சங்கரம் எத்தனையோ 100 வருஷமா இருக்காங்க, திடீர்னு ஒண்ணு மறைஞ்சு போயிட மாட்டாங்க, நிறைய ரூல்ஸ் இருக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கண்ணை கட்டி தான் நான் கூட்டிட்டு போவேன், எந்த காரணம் இருந்தாலும் நீ கண் கட்ட கழடவே கூடாது, அங்க இருக்கிற யார் முகத்தையும் நீ பார்க்க கூடாது, அது என்ன இடம் நீ பார்க்க கூடாது, வேற யார் பேரை கூட நீ தெரிஞ்சு வச்சுக்க கூடாது, அவங்க உங்ககிட்ட நீ யாரு அப்படின்னு கேட்பாங்க, நான் கங்சே சங்கரனுடைய பையன் அப்படின்னு சொல்றான். அதாவது வெய்யூஷியனோட அம்மா இருக்காங்களே அவங்க பேரை சொல்றான். வேற யாரோன்னு சொன்னா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவங்களோட ஸ்டூடெண்டோட பையன் அப்படின்னு சொன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. உன் பேரை கேட்டா நீ வெய்யூஷியன்னு சொல்லணும், யாரு நீ கேட்டா கங்சே சங்கரனோட பையன்னு சொல்லணும். நம்ம சொல்ல சரி சரின்னு சொல்லிட்டு சொல்றான் ஜியாங் செங். மத்தபடி உன் காயத்தெல்லாம் பத்தி கேட்பாங்க, அப்போ நீ உண்மையே சொல்லலாம், மத்த விஷயத்துக்குலாம் உண்மை சொல்லி இந்த 2 கேள்விக்கு மட்டும் நீ போய் சொல்லணும், அக்காக்கு தெரியக்கூடாது, வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்ல எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்றான் ஜியாங் செங். என்னடா இப்ப நான் எது கேட்டாலும் சரி சரின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நீ என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போற, நீ பழையபடி ஆக போறதுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் ஜியாங் செங். அக்கா எங்க அப்படின்னு கேட்க, அக்கா வந்துட்டு வெண்ணிங்கோட வெளியே மூலிகை பறிக்கிறதுக்காக போயிருக்காங்க, கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டுமே நான் தான் அமுச்சு வச்சேன் அப்படின்னு சொல்றான். ரொம்பவே மகிழ்ச்சியா ஜியாங் செங் சாப்பிடறத பார்த்துட்டு வெய்யூஷியனுக்கு ரொம்பவே சோகமும் மகிழ்ச்சியும் கலந்து ஒரே ஃபீலிங் தான் மறுபடியும் இருக்கு. வெய்யூஷியன் வெஞ்சிங்கோட ரூமுக்கு போறான். தட்டுறதுக்குள்ள கரெக்டா வெஞ்சிங் கதவை திறக்கிறான். மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பயங்கர கோபத்தோட இருக்கா. நேரா உள்ள போயிடுறா. இவன் நினைக்கிறான் ஜியாங் செங்குக்கும் இவளுக்கும் ஒரே மாதிரி கேரக்டர், எப்ப பாரு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். அப்போ வெஞ்சிங் உட்கார்ந்துருக்கா. அங்க போயிட்டு வெய்யூஷியன் உட்காந்துக்கிட்டு, சொங்லாங்குக்கு கிட்டத்தட்ட கண்ணு சரியாயிடுச்சு, சீக்கிரமா அவர் இங்க இருந்து கிளம்பிடுவாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே வெஞ்சாவால தேடப்படுற பல பேரை நான் வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன், ஒரு ஆள் இருக்கிறதால எனக்கு எக்ஸ்ட்ரா எந்த குத்தமும் வந்துட போறது இல்ல அப்படின்னு சொல்றா வெஞ்சிங். உடனே வெய்யூஷியன் சொல்றான், சொங்லாங் இங்க இருந்து கிளம்பும் போது அவன் கூடயே அக்காவை நான் அனுப்ப போறேன், ஜின் கிளாண்ட்ல போய் அக்காவை விட்டுருவான், அங்கதான் லாவாங்ஜியும் இருக்கான், அதனால அக்காவை பத்திரமா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றான். அதாவது இவங்க இங்க பண்ண போற வேலைக்கு அவங்க அக்கா கூட இருந்தா சரிப்பட்டு வராது, அதனால அக்காவை காலி பண்ணணும், ஆனா அதே சமயத்துல அக்காவை ஒரு பாதுகாப்பான இடத்துலயும் விடணும் அப்படின்னு இருக்கு. இந்த நேரத்துல தான் ஜின் கிளாண்ட்ல தான் லாவாங்ஜி இருக்கான் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ ஜின் கிளாண்ட்ல ஏற்கனவே வந்துட்டு ஜின் சீஷுவான் இருக்கான், கூடவே லாவாங்ஜி இருக்கனால அக்காவை பத்திரமா பாத்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில அங்க அமுச்சு வைக்கிறான் வெய்யூஷியன். இதை கேட்டுட்டு ஒண்ணுமே சொல்லாம உட்கார்ந்து இருக்கிறா வெஞ்சிங். அப்போ வந்து வெய்யூஷியன் கேட்கிறான், அக்காவை ஒரு நாள் முழுக்க தூங்க வைக்கிற மாதிரி ஒரு மருந்து வேணும் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு. இவன் கேட்பான்னு தெரிஞ்சு ஏற்கனவே ரெடியா வச்சிருக்கிற மருந்தை எடுத்து கொடுக்குறா வெஞ்சிங். இவன் ஒண்ணுமே சொல்லாம ரொம்ப கோபமா மூஞ்சி வச்சிருக்கத பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறான் வெய்யூஷியன் அந்த மருந்தை வாங்கிக்கிட்டு. அப்போ வெஞ்சிங் கேட்கிறா, ஒருவேளை ஜியாங் செங் கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவ அப்படின்னு. உடனே வெய்யூஷியன் சொல்றான், கண்டுபிடிச்சாதானே, கண்டே பிடிக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கண்டுபிடிக்காத மாதிரி நீ இப்போதைக்கு பாத்துக்கலாம், வாழ்க்கை முழுக்க பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல, உன் தம்பிக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா கூட நீயும் இதே தான் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான் வெய்யூஷியன். நேரா அக்காவை பார்க்க போறான். அங்க யாங்லி வந்துட்டு ஜியாங் செங் வந்து பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கா. இவன் போய் ஏதோ பேச ஆரம்பிக்க, வேணாம் இப்பதான் தூங்கி இருக்கான், அதனால அமைதியாரு அப்படின்னு அவனை கொஞ்சம் தள்ளி கூட்டு போய் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறான். அப்ப வெய்யூஷியன் சொல்றான், அக்கா நீ வந்து சரியாவே தூக்கம் வருது இல்லன்னு சொன்னல, அதனால உனக்கு வந்து ஒரு வாசனை பொடி வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை யூஸ் பண்ணா வந்து நல்லா தூக்கம் வருமா அப்படின்னு சொல்ல, அந்த பொடியை வாங்கி பக்கத்துல இருக்கிற சாம்பிராணி குப்பியில கலக்குறா யாங்லி. போட்டுக்கிட்டே யாங்லி கேக்குறா, உன்னை ஆளையே காணமே, நீ எங்க தான் போற, சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்க, மோப்ப பிடிச்சு பாக்குற வெய்யூஷியன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சூப் வாசமாச்சேன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச தாமரத்தண்டு சூப்பை வச்சிருக்கா யாங்லி. நம்ம ஊர் மாதிரி இங்க எல்லாம் டேஸ்ட் சுமாரா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறான் வெய்யூஷியன். அந்த நேரத்துல அக்கா நீ எனக்கு ஃபர்ஸ்ட் எப்ப இந்த சூப் வச்சு கொடுத்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறான். உடனே யாங்லி, ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு, அப்பா உன்னை ஜியாங் கிளானுக்கு எப்ப முதல்ல கூட்டிட்டு வந்தாரோ அன்னைக்கு தான் உனக்கு இதை வச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றா. ஆமா அப்படின்னு சொல்றான் வெய்யூஷியன். அப்பா என்ன கூட்டிட்டு வந்தப்போ நான் ரொம்ப பயந்திருந்தேன், புது ஊரு புது ஆளுங்க கூட இருக்க போறமே ரொம்ப பயந்திருந்தேன், ஜியாங் செங் வேற நிறைய குட்டி குட்டி நாய்ங்க வளர்த்திருந்தான்ல, எனக்கு நாய்கனா வேற பயம், அதையும் நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த சாம்பிராணில இருந்து புகை வேகமா வந்துகிட்டே இருக்கு. அப்போ நமக்கு பிளாஷ்பேக் காட்டப்படுது. ஜியாங் கிளானோட லீடர் குட்டியா இருக்கிற வெய்யூஷியனை
கூட்டிட்டு ஜியாங் கிளானுக்கு வந்துடுறாரு. நீ இனிமே இங்கேதான் இருக்க போற அப்படின்னு சொல்றாரு. அங்க உள்ள ரூமுக்குள்ள குட்டி ஜியாங் செங் நின்னுகிட்டு இவனால நாய்கள் எல்லாம் நான் எதுக்கு துரத்தணும், ஏன் நாய்களை நான் விட மாட்டேன், எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்னு உள்ள ரூம்ல இருக்கிற பொருள் எல்லாம் அடைச்சு உடைச்சிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருக்கிற ஜியாங் லீடர் நல்ல பையன் தான் அவன், இப்போ கோவமா இருக்கான், இன்னும் 2 நாள்ல சரியா போயிருமா அப்படின்னு சொல்ல வெய்யூஷியன் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம், சாரி அப்படின்னு சொல்றான். நீ இது குட்டி பையனா இருக்க, இது எதுவுமே தப்பு பண்ணல, நீ சாரி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவனை விட்டுட்டு போறாரு. இது எல்லாத்தையுமே அவங்க அக்கா யாங்லி பாத்துட்டு தான் இருக்கா. அவ கொஞ்சம் பெரிய பொண்ணா இருக்கா, நின்று எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டே இருக்கா. வெளியில வந்துட்டு ரொம்ப குளிர் அதிகமா இருக்கு. ஆனா ஜியாங் செங் கதவையே திறக்கல, வெளியவே வெய்யூஷனை விட்டுட்டான். குளிர்ல நடுங்கிட்டே நிக்கிற வெய்யூஷன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உள்ள கதவை தட்டி எனக்கு தூங்கணும், தூக்கம் வருது, என்ன உள்ள விடு அப்படின்னு கேட்க, நீ யாரு உள்ள வந்து தூங்குறதுக்கு, நீங்க இருக்கிறதே எனக்கு பிடிக்கல, ஒன்னால என் நாயெல்லாம் துரத்தி விட்டாங்க, நீ வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ஷீட்டையும் தூக்கி வெளியே எரிஞ்சிடறான். இன்னும் நீ போகாம இங்கே நின்னுட்டு இருந்தா உள்ள நிறைய நாய் வச்சிருக்கேன், அதெல்லாம் கூப்பிட்டு உன்னை கடிக்க விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல நாயினாலே ரொம்ப பயப்படுற வெய்யூஷன் வேண்டாம் வேண்டாம் நாயெல்லாம் கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை கூட எடுக்காம அங்க இருந்து வெளியே ஓடி போயிடுறான். அவனை தேடிட்டு யாங்லி ஒரு குட்டி லைட்டை எடுத்துட்டு அங்க போறா, காட்டுக்குள்ள போறா. அங்க காட்டுக்குள்ள பார்த்தா ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்து மேல ஏறி தொத்திட்டு உட்காந்துருக்கான் வெய்யூஷன். யாங்லி பார்த்துட்டு கீழே வா அப்படின்னு கூப்பிட, இல்ல நான் வரமாட்டேன், நாயெல்லாம் வச்சிருக்கான், அவன் கடிக்க விடுறேன்னு சொல்றான் அப்படின்னு. அப்படிலாம் நாயெல்லாம் இல்ல, அவன் சும்மா சொன்னா நீ கீழே வா, நீ கீழே வா, இப்படி வேலை நாய் வந்தா கூட நான் துரத்தி விட்டுறேன், கீழே வா அப்படின்னு கூப்பிடுறா. அப்போ அவனோட ஷூல ஒண்ணு கீழே விழுந்துருது, உன் ஷூல ஒண்ணு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல, நீங்க போங்க நான் எடுத்துக்கிறேன், நான் இங்க இப்ப கீழே வரமாட்டேன் அப்படின்னு குட்டி வெய்யூஷன் சொல்றான். இல்ல நீ இப்ப கீழே வா நான் சொல்லிட்டு இருக்கும் போதே தவறி கீழே விழுந்துடுறான் வெய்யூஷன். கேட்ச் பிடிக்க போறேன்னு அக்கா போய் அக்கா சேர்ந்து கீழே விழுந்துடுறா. அப்ப வந்து வெய்யூஷனுக்கு அடி நிறைய பட்டுருது, என்னால நடக்க முடியல, எனக்கு கால் உடஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு கீழே விழுந்த ஷூ எடுத்து மாட்டி விடுறா. சைஸ் ரொம்ப பெருசா இருக்கேன்னு சொல்ல, நான் எப்பவுமே கீழே இருந்து பொறுக்கி தான் யூஸ் பண்ணுவேன், என்கிட்ட எதுவுமே ஏன் சைஸ்ல இல்ல அப்படின்னு குட்டி வெய்யூஷன் பாவமா சொல்றான். அதுக்கு யாங்லி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் அவனுக்கு இதை சரி பண்ணி தரேன், இப்போ நான் அவனை தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உப்பு மூட்டை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போறா. அந்த நேரத்துல நீ வந்துட்டு ஜியாங் செங் ரொம்ப கெட்ட பையன் நினைச்சுக்காத, கோபமா இருக்கான் அவ்வளவுதான், செல்லமா வளர்த்த பெட்டு நாயெல்லாம் அப்பா துரத்தி விட்டனால அவருக்கு அந்த கோபம் அவ்வளவுதான், இப்ப கூட நீ காணுமேன்னு பாரு, என்கிட்ட வந்து அழுதுட்டே வந்து எழுப்பி விட்டான், அக்கா அவனை காணா நீ போய் தேடுன்னு, நான் தான் இப்ப அதனாலதான் அவனை தேடி வந்தேன், அவன் ரொம்ப நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்றா. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு குட்டி பையன் அழுகுற சத்தம் கேக்குது. அது யாருன்னு கொஞ்சம் தூரம் அக்கா போய் பார்த்தா ஜியாங் செங் தான் அங்க அழுதுகிட்டு இருக்கான். இவனை தேடி வரேன், வெய்யூஷியனை தேடி வரேன் அப்படின்னு அவனும் ஓடி வரும்போது கீழே விழுந்து தலையிலையும் அடிபட்டுறது. அடிபட்டதுல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். அவனை பார்த்துட்டு ஒண்ணும் இல்ல நான் தான் வந்துட்டேன் அப்படின்னு அக்கா சொல்றா. நீ வந்து வெய்யூஷியன் கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்க, அழுதுகிட்டே ஐம் சாரி அப்படின்னு சொல்றான் குட்டி ஜியாங் செங். இல்ல பரவாயில்ல அப்படின்னு குட்டி வெய்யூஷியன் சொல்ல, அக்கா கேக்குறா அந்த பெட்ஷீட் எங்க, வெளியே தூக்கி போட்டியேன்னு, அதை நான் திருப்பி எடுத்து உள்ளேயே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான் ஜியாங் செங். குட்டி வெய்யூஷியனும் குட்டி ஜியாங் செங்கும் ஒரு நிமிஷம் 2 பேரும் ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பாக்குற யாங்லி இவங்க 2 பேரையும் வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெய்யூஷியனை உப்பு மூட்டு தூக்கிக்கிட்டு பக்கத்துல கூடவே ஜியாங் செங் கூட்டிட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. இவங்க 2 பேரும் அந்த கதையை பேசிக்கிட்டு இருக்கத ஜியாங் செங் நல்லாவே கேட்கிறான். தூங்குறான்னு சொல்லிட்டு தானே ஓரமா போனாங்க, ஆனா அவன் தூங்கல, முழிச்சிருந்து இந்த கதையை கேட்டுட்டு அவனும் அழ ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஜியாங் செங்கும் வெய்யூஷியனும் குட்டி பசங்களா இருக்கும்போது ஒரே ரூம்ல அன்னைக்கு நைட்டே ஒரே ரூம்ல ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜியாங் செங் வந்து வெய்யூஷியன் கிட்ட போய் சொல்லலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வெய்யூஷியன் தானாவே சொல்றான், நீ கவலைப்படாத, நான் உங்க அப்பா கிட்ட வந்து நீ என்ன செஞ்சது, சண்டை போட்டது, துரத்தி விட்டதெல்லாம் சொல்ல மாட்டேன், கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். உடனே இதை கேட்ட ஜியாங் செங் ரொம்ப நன்றி, அப்ப இனிமே நீயும் நாயெல்லாம் பார்த்து பயப்பட வேணாம், ஒருவேளை நாய் ஏதாவது வந்துச்சுன்னா நான் துரத்தி விட்டுறேன், நம்ம இனிமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க வர யாங்லி இப்படிதான் குட்டி பசங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப் எடுத்துட்டு வரா. சூப் எடுத்துட்டு வந்து 2 பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு பவுல் கொடுத்துட்டு சாப்பிட குடிக்கிறா. அந்த சூப்ல தான் வந்து அந்த தாமரத்தண்டு சூப் இருக்கு. இதுதான் வெய்யூஷியன் முதல்ல அவனோட ஃபேவரட் சூப்பை குடிச்ச ஃபர்ஸ்ட் தருணம். இது ஞாபகம் வந்ததுமே ஜியாங் செங் படுத்துக்கிட்டே இன்னும் அழ ஆரம்பிக்கிறான். அவனால அவனோட கண்ணீரை கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த நேரத்துல அக்கா கூப்பிட்டு வெய்யூஷியன் கிட்ட சொல்றா, நீ ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நீனு நானு ஜியாங் செங் 3 பேரும் எப்போதுமே ஒன்னாதான் இருக்கணும், எந்த சக்தியாலையும் நம்மள பிரிக்கவே முடியக்கூடாது அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா நம்ம ஒன்னாதான்க்கா இருப்போம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றான் வெய்யூஷியன். இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போதே அந்த பவுடரோட சக்தி காரணமா அப்படியே யாங்லி மயங்கிடுறா. அங்க தூங்கிட்டு இருக்கிற மாதிரி படுத்திருந்த ஜியாங் செங் வேகமா எதிர்த்து வெய்யூஷியன் பக்கத்துல வந்துடுறான். அக்கா ஒண்ணு இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டா, இதை ஊரை விட்டு போற வரையும் இந்த மயக்கம் இருந்த வேலையில இருக்கும் அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்றான் ஜியாங் செங். அடுத்து நல்ல மயக்கத்துல இருக்கிற யாங்லிய வண்டியில படுக்க வைக்கிறாங்க 2 பேருமா சேர்ந்து படுக்க வச்சதுக்கு அப்புறமா ஜியாங் செங் சொல்றான், அக்கா நீ பயப்படாத, நான் கோல்டன் கோரை திருப்பி உருவாக்குனதுக்கு அப்புறமா உன்னை தேடி ஜின் கிளானுக்கு வரேன், அது வரையும் நீ எங்க பத்திரமா இரு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சொங்லாங் கிட்ட அக்கா ஒருவேளை பாதியிலேயே எந்திரிச்சிட்டா கூட மறுபடியும் அவங்களை இந்த ஊருக்கு வர விட்டுறாதீங்க, ஜின் கிளானுக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்ல கண்டிப்பா அப்படின்னு சொல்றான் சொங்லாங். 2 பேரும் ஜியாங் செங்கும் வெய்யூஷியனும் அவனுக்கு நன்றி சொல்ல போக இதெல்லாம் எதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றான். இல்ல அக்காவை உங்களை நம்பிதான் விடுறோம், பத்திரமா அவங்களை ஜின் கிளான்ல போய் சேர்த்துருங்கன்னு சொல்ல, ஏன் உயிர் இருக்கிற வரையும் நீங்க அதை பத்தி கவலை
கவலைப்பட வேணாம், நான் பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்றான். அதோட சொங்லாங் சொல்றா, நீங்க சிங்சன் எங்கேயாவது பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு. சிங்சன்னா யாருன்னா அவனோட அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஃப்ரெண்டு. சிங்சன் எங்கேயாவது பாத்தீங்கன்னான்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு வரான். வெய்யூஷன் கேட்கறதுக்கு ரெடியா இருக்க, இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்ல வந்துட்டு சொல்லாமலே அங்க இருந்து கிளம்பி போறான். மயக்கத்துல இருந்தாலும் யாங்லிக்கு லேசான நினைவிற்கு எந்திரிக்க முடியல அவளால. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு அவ கண்ணுல இருந்து தண்ணி வருது. சொங்லாங் அந்த வண்டியை எடுத்துட்டு கிளம்பிடுறான். அடுத்து வெய்யூஷியனும் ஜியாங்செங்கும் நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு வென்சிங்கிட்டையும் வென்னிங் கிட்டையும் சொல்றாங்க. ஓகே அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. அப்ப வந்து என்னை இத்தனை நாள் பாத்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனா போதுன்னு பேச்சுக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான் ஜியாங்செங். இதை பாக்குற வெய்யூஷியன் அவகிட்ட போய் சொல்றான், நீ ஒண்ணு கோச்சுக்காத, அவன் மனசுல அந்த அளவுக்கு வெறுப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, இல்ல நான் அவன் இடத்துல இருந்தா இதை விட மோசமா நடந்துப்பேன், அதனால நீ எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றா வென்சிங். வென்சிங் வெய்யூஷியன் கிட்ட கேட்கிறா, நீ முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு. ஆமா, நான் அப்போல இருந்து இப்ப வர ஒரு செகண்ட் கூட தயங்கவே இல்லை, எப்பவுமே நான் என் முடிவுல உறுதியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா சிக்னல் காட்டிட்டு வெய்யூஷியன் அங்க இருந்து ஜியாங்செங் கூட கிளம்பி போறான். அங்க போகும்போது ஜியாங்செங் ஒரு செகண்ட் திரும்பி வென்சிங்க பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறான். ஏற்கனவே வென்சிங் மேல அவனுக்கு ஒரு சின்ன காதல் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு திரும்பிட்டு அங்க இருந்து போயிடுறான். இதுல இருந்து வென் கிளான்னாலே அவனுக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க 2 பேரும் போறதை பார்த்துட்டு வென்சிங் சொல்றா, இதுல ஒருத்தனுக்கு வந்து அவன் உயிர் பத்தி கொஞ்சமும் அக்கறை இல்லை அப்படின்னு. வெய்யூஷியனும் ஜியாங்செங்கும் அவங்களோட இலக்கை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மலையடி வாரத்துல இருந்து ரொம்ப மேலே ஏத்தி ஜியாங்செங்க கூட்டிட்டு போறான் வெய்யூஷியன். அதே நேரத்துல ஜின் கிளான் நமக்கு காட்டப்படுது. ஜின் கிளான்ல நிறைய போர் வீரர்கள்லாம் குழுமி நின்னுக்கிட்டு வென் கிளானை வேற இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஜியாங் கிளானுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமைக்கு நம்ம அவங்கள பழி வாங்குவோம் அப்படின்னு கோஷம் போடுறாங்க. அந்த இடத்துல தலைமையில ஜின் லீடரும் அவங்களோட பையன் ஜின் சீஷ்வானும் நின்னுட்டு இருக்காங்க. ஜியாங் கிளானுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மோசமான நிலைமையை பார்த்து கிட்டத்தட்ட எல்லா கிளானுமே இவங்களை பழி வாங்கணும், வென் கிளானை வேற இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. இதுக்கு 3 முக்கியமான பெரிய கிளான் தலைமை ஏத்துக்கிறாங்க. யார் அந்த கிளான் நமக்கே தெரியும். நியே ஹுவாய்சங் அண்ணனோட நியே கிளான், லாவாங்ஜியோட லான் கிளான், இவங்களோட ஜின் கிளான். இந்த 3 கிளானும் சேர்ந்துதான் இந்த பெரிய போரை நடத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. முதல் வேலையா என்ன நடக்குதுன்னா, நியே கிளான் மீட்கப்படுது. ஏற்கனவே நியேவோட அண்ணனை வந்து அடிச்சு அந்த கிளானை வந்து அவங்க அடிமையாக்கி வச்சிருந்தாங்க வென் கிளான். இவங்க வேகமா அந்த படையோட போய் நியே கிளானை மீட்கிறாங்க. இந்த பழி வாங்குற போர்ல ஆளா போய் நியே கிளானை மீட்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது வேற யாரும் இல்ல, 2 எபிசோட்க்கு அப்புறம் மறுபடியும் என்ட்ரி கொடுக்குற நம்மளோட லாவாங்ஜி. இந்த பக்கம் அவங்க 2 பேரும் மலை ஏறிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் ஏறி மலையோட உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நின்னுட்டு இந்த இடம் தான் அப்படின்னு வெய்யூஷியன் சொல்றான். இங்கயா போஷன் சங்கரன் இருக்காங்கன்னு சந்தேகமா ஜியாங்செங் கேட்க, நான் என்ன உன்னை ஏமாத்தவா போறேன், இங்கதான் இருக்கிறாங்க, இதுக்கு மேல நான் வர முடியாது, நீ தனியா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்செங்கோட கண்ணை ஒரு துணி வச்சு கட்டி விட்டுறான் வெய்யூஷியன். நான் மலையடி வாரம் பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருக்கிறேன், நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேரா அங்க வந்துருன்னு வெய்யூஷியன் சொல்ல, ஜியாங்செங் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறான். கண்ணை கட்டப்பட்ட நிலையில ஒரு குச்சியை வச்சு ஊனிக்கிட்டே ஜியாங்செங் அங்க போறான். இதை பாக்குற வெய்யூஷியனுக்கு வந்துட்டு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தோணுது. ஜியாங்செங் அப்படின்னு கூப்பிட்டு, இதுதான் உனக்கு இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ், இன்னொரு தடவை நீ அஜாக்கிரதையா இருந்தா இது மாதிரி நடக்காது உனக்கு அப்படின்னு சொல்றான். ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்செங் முன்னாடி நடந்து போறான். கிட்ட இடத்துல இருந்து மேல மேல போய்கிட்டே இருக்கிறான் ஜியாங்செங். ரொம்ப தூரம் போயிட்டான். அவனுக்கு வந்து வெய்யூஷியன் சொன்னதெல்லாம் தெளிவா ஞாபகம் இருக்கு. கண்ணு திறக்க கூடாது, கீழே விழுந்தா கூட என்ன ஆச்சுன்னு பார்க்க கூடாது, கண்ணு மூடியே தான் இருக்கணும், இங்க எதுவும் தீய சக்தி எல்லாம் இல்ல, அதனால நீ பயப்படாம போ அப்படின்னு சொல்லி அனுப்புனது ஞாபகம் இருக்கு. போய்கிட்டே இருக்கிறான். ரொம்ப தூரம் போயிடுறான். அந்த இடத்துல வந்து மணி சத்தம் கேக்குது. யாரோ என்னவோ வராங்களே அப்படின்னு கொஞ்சம் அலர்ட் ஆகுறான். அந்த நேரத்துல ஒரு பெண் குரல் கேக்குது. வாளை எடுத்து நீட்டுற சத்தமும் கேக்குது. அந்த பெண் நமக்கு காட்டப்படுது. சிவப்பும் கருப்பும் கலந்த ஒரு ட்ரெஸ் ஒண்ணு போட்டிருக்கா. அந்த பொண்ணு தலையில தொப்பி ஒண்ணு போட்டு அது முழுக்க முகம் முழுக்க மறைக்கிற மாதிரி துணியையும் போட்டிருக்கா. ஜியாங்செங் சொல்றான், நான் இது மாதிரி கங்சை சங்கரனோட பையன், என்னோட பேரு வெய்யூஷியன், என் அம்மாவோட மாஸ்டர் தான் போஷன் சங்கரன், அவங்கள பார்த்து ஒரு ஹெல்ப் கேட்கணும் தான் இங்க வந்திருக்கேன், தயவு செஞ்சு என்ன வந்து ஹெல்ப் கேட்க விடுங்க அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் யாரும் இல்ல, உங்க அம்மாவே இங்க இல்ல, அப்புறத்துக்கு நீ இங்க வந்திருக்க, இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்ல, இல்ல தயவு செஞ்சு சொல்லுங்க, எங்க அம்மா தான் ஏதாவது எமர்ஜென்சினா வந்து இங்க ஹெல்ப் கேட்க சொல்லி எனக்கு இந்த அட்ரஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். என்ன நடந்துச்சு, எதுக்காக நீங்க வந்து ஹெல்ப் கேட்கற அப்படின்னு கேட்க, இதுவரை எங்க அம்மாவும் அப்பாவும் செத்து போனதுக்கு அப்புறமா என்ன ஜியாங் கிளான்ல தத்து எடுத்துக்கிட்டாங்க, நான் அங்கதான் இத்தனை வருஷமா இருந்தேன், ஆனா இப்ப வென் கிளானோட அட்டு ஊழியத்தால எங்க ஊரே அழிஞ்சிருச்சு, எங்க மாஸ்டர்லாம் செத்து போயிட்டாரு, அது மட்டும் இல்லாம கோர் மெல்டிங் ஹேண்ட் வந்து என்னோட கோல்டன் கோரையுமே அழிச்சு நொறுக்கிட்டான், அழிச்சுட்டான், இப்ப என்கிட்ட கோல்டன் கோர் இல்ல, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு கேட்க, உங்க அம்மா தான் இந்த அட்ரஸ் சொன்னாங்களா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்றான். சரி விதி என்ன பண்றது, எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியை தூக்கி போட்டு, இதை புடிச்சிட்டு என் பின்னாடியே வா, நீ பேசவும் கூடாது பார்க்கவும் கூடாது, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல ஜியாங்செங் ஃபாலோ பண்ணிட்டே போறான். அதோட முடியுது எபிசோட் 18. இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நமக்கு தெளிவா சொல்லல அப்படின்னா கூட நமக்கே நேரம் புரிஞ்சிருக்கும். வெய்யூஷியனோட கோர் எடுத்து ஜியாங்செங்குக்கு வைக்க போறா வென்சிங் அப்படிங்கிறது. இருந்தாலும் ரொம்பவே ஒரு பரபரப்பான கட்டமா இருக்கு. அடுத்த எபிசோட் என்ன நடக்குது தொடர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பா மறக்காம ஸ்டோரி டைம் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.